வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதோட ஒரு அன்னாசி பூ, 2 பட்டை, ஒரு பிரியாணி இலையை பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாங்க 2ஆக கீறி போட்டிருக்கேன். இந்த மஷ்ரூம் அவ்வளோ நல்லது. இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டிருக்கேங்க. நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் வாரத்தில் ஒரு தடவையாக சேர்த்துக்கோங்க. அதில் புரத சத்து இருக்குது, கொழுப்பை கரைக்கிற சக்தி இருக்குது, பிபியை சரி பண்ணும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடணும். வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நான் 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி கூட போதும். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது போடுறேன். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மல்லித்தூள் தனியாத்தூள் சொல்லுவாங்க இல்லையா, அது. அப்புறமா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா போடலாம், பிரியாணி மசாலா போடலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அது போட்டுட்டு அந்த பச்சை வாசனை, அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும். இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதோட ஒரு அரைக்கட்டு புதினாவை நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை போடுறேங்க. அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லி வாய்வு கோளாறெல்லாம் எடுத்துரும். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2 கீரை, அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க, பாஸ்மதி அரிசி. இப்போ நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பாஸ்மதி அரிசி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசியை நல்லா 3 தடவை கழுவி நல்லா தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஓரமாக வச்சுடுங்க. மஷ்ரூமில் எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, 1க்கு 2 கணக்குங்க.
தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்போ தான் ரைஸ் போட்டதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இதில் சேர்த்துருக்கேங்க. அரை எலுமிச்சம்பழம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த லெமன் போடுறதுனால நல்லா சாதம் உதிரி உதிரியாக வரும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது குக்கரை மூடிக்கோங்க. மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ போல போலன்னு உதிரி உதிரியாக கமகமன் வாசனையோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. லஞ்சுக்கு இதை கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை